கொடைக்கானலில் பார்க்க வேண்டிய இடங்கள் பல இருந்தாலும் இப்போது சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் கவரும் இடமாக மாறியிருக்கிறது குணா குகை. இதற்கு காரணம் மஞ்சுமல் பாய்ஸ் மலையாள படம். இந்த படத்திற்கும் குணா குகைக்குமான தொடர்பு என்ன பார்க்கலாம். இதுதான் குணா குகை. எட்டி பார்த்தாலே கிறுகிறுப்பு உண்டாக்கும் ஆபத்தான பள்ளத்தாக்குகளுக்கு நடுவே பிரம்மாண்டமாய் வானுயர அமைந்திருப்பதுதான் கொடைக்கானல் தூண்பாறைகள். தூண்களின் ஊடே ஆழமாக பல அடுக்குகளை கொண்ட பிரம்மாண்ட குகைகளாக பள்ளத்தில் போய்கொண்டே இருப்பதுதான் இதன் ஆபத்தான அழகு. ஆங்கிலேயர்கள் இதனை பேய் குகை என்றே அழைத்தார்கள். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அந்த குகைக்கு சாகச பயணம் செய்த அவர்கள் அங்கே தங்கி சமைத்த காரணத்தால் டெவில்ஸ் கிச்சன் என்று அழைக்கப்பட்டது. குணா படத்திற்கு பின்பு இதன் பெயர் குணா குகை என்றானது. ஏற்கனவே குணா படத்தின் மூலம் பிரபலமடைந்த இந்த பேய் குகை தற்போது மஞ்சுமல் பாய்ஸ் மலையாள படத்தின் மூலம் மீண்டும் அதிகம் பேரை ஈர்க்க தொடங்கியுள்ளது. டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இது 3 தூண் பாறைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பிளவு. நம்ம சாலை ஓரத்திலிருந்து காணும் அந்த தூண் பாறை அதை சுற்றி சோலை வனங்களுக்கு இடையே வந்தோம்னா அதோட பிற்பகுதி அடைவோம். அந்த பிற்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிளவு கிட்டத்தட்ட 20 to 30 குகைகள், சிறிய பெரிய குகைகளாக இருக்கக்கூடிய தூண் பாறையோட உட்பகுதி தான் அந்த டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய குணா குகை அப்படின்னு சொல்லக்கூடியது. குணா திரைப்படம் மிகப்பெரிய அளவுக்கு பிரபலமான பிறகு அது பல்வேறு மாநிலம், வெளிநாட்டு மக்கள் கூட கண்ணை கவரும் விதமாக அமைஞ்சதுனால குணா குகை அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் ஏற்பட்டு இப்போ ரொம்ப பிரபலமாக விளங்கக்கூடியது. அதற்கு மேலும் ஒரு வலிமை சேர்க்கும் வகையில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு எடுக்கப்பட்ட அந்த மலையாள திரைப்படம், அந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம், அந்த இடத்தை முற்றிலுமாக ஒரு போக்கஸ்குள்ள கொண்டு போயிட்டு சொல்லலாம். குகைக்கு செல்லும் மண் பாதையில் புதர்களாகவும் புற்கள் போலவும் கண்களுக்கு தெரியாமல் மறைந்துள்ள ஆழமான பொந்துகளை பயணிகள் அறியாமல் அதற்குள் தவறி விழுந்து உயிர்விட்டும் குகைக்குள் இறங்க முற்படும் போது சரிவில் சறுக்கி குகையின் முடிவறியாத பள்ளத்திற்குள் விழுந்தும் கடந்த காலங்களில் உயிரிழப்புகள் நேர்ந்திருக்கின்றன. தெரிஞ்சு மேக்சிமம் ஒரு 25-30 பேர். ஆனால் அப்பெல்லாம் பாடியே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அப்படியெல்லாம் இல்லை. எங்கே போனாலும் எல்லாமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே கரெக்டாக போய் கரெக்டாக எடுத்து எல்லாமே இது பண்ணிடுறாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் எதுவும் உயிரிழப்பு இல்லை. இப்போ ஒரு 4-5-6 வருஷமா அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த கேமரா வந்ததுக்கப்புறம் அது அப்புறம் எதுவுமே அந்த இதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம், ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறம் எதுவுமே இல்லை. ஃபுல் சேஃப்டி எல்லாம். குணா குகைக்குள் செல்ல முடியாவிட்டாலும் அதன் முகப்பு பகுதி வரை சென்று காணும் அளவிற்கு வனத்துறை வசதிகளை ஏற்படுத்தி குகைக்குள் விளக்குகள் அமைத்து வனத்துறையே பயணிகளை பாதுகாப்பாக அழைத்துச் செல்லும் நடைமுறைகளை எதிர்காலத்தில் செய்ய வேண்டும் என்பது சுற்றுலா ஆர்வலர்களின் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது. குணாவோட கமலஹாசனோட குணா படம் எடுக்கும் பொழுது அந்த குகை ஃபுல்லா பிரபலமாச்சு. எல்லாமே அந்த குகையை பார்க்கறதுக்கு படையெடுத்து வந்தாங்க. அந்த நேரங்களில் சில நேரங்களில் தவறி விழுந்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்க பாடி கூடியது கிடைச்சது கிடையாது. அதனால அரசு என்ன செஞ்சாங்கன்னா அந்த இடங்களை, உளுந்த இடங்களை, பொந்துகளை பூரா மறைச்சு அதை யாரும் உள்ள போகாத அளவுக்கு அதை சுற்றி லாக் பண்ணிட்டாங்க. அதனால இப்போதைக்கு யாரும் குணா குகைக்குள்ள யாரும் இறங்கி பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கு. இருந்தாலும் இப்போ தற்சமயம் என்ன சொல்றோம்னா, வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை டிக்கெட்லாம் வாங்குறாங்க. ஆனால் குணா குகையை பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கு. முகப்பனாச்சு பார்க்குற அளவுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்து அதை பார்வையிடுறதுக்கு ஆவணம் செய்ய வேண்டும் வனத்துறை. குணா குகையை நோக்கி ஏராளமான சுற்றுலா பயணிகள் வரும் நிலையில் அங்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு குறித்து வனச்சரகர் செந்திலிடம் கேட்டபோது அங்கு சூழல் காப்பாளர்கள் உதவியுடன் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதாக தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக கொடைக்கானலில் இருந்து செய்தியாளர் செல்வ மகேஷ் ராஜா. Satyabhama Institute of Science and Technology, Chennai.
Satyabhama Institute of Science and Technology, Chennai.